புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். த்ரிஷா, நடிகை த்ரிஷா அவர்களை பற்றி பலருக்குமே தெரிந்திருக்கும். த்ரிஷா அவர்களுடைய தாய் உமா கிருஷ்ணன் அவர்களை பற்றியும் பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் த்ரிஷா அவர்களுடைய தந்தை கிருஷ்ணனை பற்றி இதுவரை யாருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா த்ரிஷாவுடன் பல மேடை விழாக்களில் தாய் தான் வருவாங்க, தந்தை ஏன் வரலை? அப்படி என்னதான் பிரச்சனை? கேரள மாநிலம் பாலக்கோட்டில் வாழ்ந்த த்ரிஷாவுடைய குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது ஏன்? த்ரிஷாவுடைய தந்தை என்ன வேலை செய்தார்? குடும்பத்துக்கும் அவருக்கும் ஏன் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது? குடும்பத்தை விட்டு அவர் தனியாக பிரிந்து சென்றது ஏன் அப்படின்ட்டு த்ரிஷா அவர்களுடைய தந்தை கிருஷ்ணன் அவர்களை பற்றி இதுவரை வெளிவராத பல உண்மைகளை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். த்ரிஷா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய உச்சத்திற்கு காரணம் த்ரிஷாவுடைய திறமை, உழைப்பு, அழகு அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதையும் தாண்டி த்ரிஷாவுடைய தாய் உமாவின் உழைப்பு மிக மிக முக்கியமானது. த்ரிஷாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் த்ரிஷாவுடைய தாய் தான் அப்படின்றத மறுத்திட முடியாது. தன்னுடைய வெற்றிக்கு முழு காரணம் தன்னுடைய தாய் தான் அப்படின்ட்டு பல மேடைகளில் த்ரிஷாவே பெருமையோட சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவுடைய தாய் உமாவை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. பல நிகழ்ச்சிகள்லையும் ஷூட்டிங் இருக்கும் த்ரிஷாவுடன் வருகை தந்திருக்காங்க. அதே சமயம் த்ரிஷாவுடைய தந்தை கிருஷ்ணனை பற்றி பலரும் ஏன் அறியலை, அவரை ஏன் பலரும் பார்க்கலை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆரம்பத்திலிருந்து வந்தாகணும். நாம கேரள மாநிலம் பாலக்கோட்டில் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் த்ரிஷாவுடைய குடும்பம். த்ரிஷாவினுடைய தந்தை நட்சத்திர ஓட்டலில் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த த்ரிஷாவுடைய தாய் உமா அவர்களை பார்த்துருக்கிறாரு. பார்த்ததும் காதலில் விழுந்திருக்கிறாரு. அதன் பிறகு இருவரும் காதலித்து திருமணமும் செய்து கொண்டாங்க. அந்த தம்பதிகளுக்கு தான் த்ரிஷா அப்படின்ற ஒரே ஒரு மகள் பிறந்தாங்க. சரி, தன்னுடைய மகளின் படிப்பு மற்றும் நட்சத்திர ஓட்டல்களில் வேலை செய்வதற்காக சென்னைக்கு குடிபெயர்ந்தார் த்ரிஷாவின் தந்தை மற்றும் தாய். மொத்தமாக குடும்பத்தோட சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மகள் த்ரிஷாவை சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிக்க வச்சார். அதன் பிறகு கல்லூரி படிப்பை எத்திராஜ் மகளிர் கல்லூரியிலையும் படிக்க வச்சார். அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்துடன். அதன் பிறகு த்ரிஷாவுக்கு சினிமாவில் நடிக்கணும், மாடலிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போதுதான் குடும்பத்திற்குள்ளார பெரும் பிரச்சனையே ஆரம்பித்திருக்கின்றது. த்ரிஷாவின் தாய் உமா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ போமா, மாடலிங் பண்ணு, சினிமாவுக்குள்ளார போ அப்படின்ற மாதிரி மகளுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் த்ரிஷாவுடைய தந்தை கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. ஏன், த்ரிஷா அவர்களுக்கு முன்னாடியே த்ரிஷாவினுடைய தாய் உமா அவர்களுக்கும் பல சினிமா வாய்ப்புகள் வந்தது. குறிப்பாக நடிகர் கமலஹாசன் உட்பட பல முன்னணி நடிகர்களும் பல பிரபல இயக்குனர்களும் த்ரிஷாவின் தாயை நடிப்பதற்காக அழைத்திருக்காங்க. ஆனால் த்ரிஷாவின் தந்தை என்ன பண்ணியிருக்கிறார்னா, மனைவி உமாவிடம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறாரு. சினிமாவில் நீ நடிக்கவே கூடாது என்று கராராக சொல்லியிருக்கிறாரு. அதன் காரணமாகவே இருவருக்குள்ளாரவும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது. அதன் பிறகு மகளும் இந்த மாதிரி சினிமாவில் நடிக்க போறாளே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. அதற்கு உறுதுணையாக தன்னுடைய மனைவி இருக்காளே அப்படின்ற கோபம் த்ரிஷாவுடைய தந்தைக்கு இன்னும் அதிகமாகவே ஆனது. அதன் காரணமாகத்தான் இருவருக்குள்ளாரவும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. மகள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கிருஷ்ணன் இறுதி வரை தன்னுடைய சொந்த காலிலேயே நின்றார். சென்னையில் பல நட்சத்திர ஓட்டல்களில் மேனேஜராக பணியாற்றியவர்.
தன்னுடைய பணியில் ரொம்ப நேர்மையாக இருந்தவர். அது மட்டுமின்றி ஓட்டல்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் அவ்வளவு பக்குவமாக பேசுவாராம். அவருடன் பழகிய நேரில் பார்த்தவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தான் ஒரு பெரிய நடிகையின் தந்தை என்பதை எங்கேயும் காட்டிக்கொள்ளாமல் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்தார் த்ரிஷாவின் தந்தை கிருஷ்ணனை. இறுதி வரை சினிமா தொடர்பான எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் யாராலும் பார்க்க முடியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே சினிமாவை தவிர்த்து வந்த அவர், அதாவது குடும்ப உறவுகள், மனைவியோ மகளோ யாரும் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக கராராக இருந்ததால அவரை மகள் மிக பெரும் நடிகையாக மாறிய பிறகு கூட மகளுடன் அவர் சென்றதே இல்லை. சினிமா தொடர்பான எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் பங்கேற்றதும் இல்லை. சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்த அவர் திடீரென குடும்பத்துடன் சண்டையிட்டு கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மனைவியையும் மகளையும் விட்டுவிட்டு ஹைதராபாத்திற்கு சென்று அங்கு ஓட்டலில் பணிபுரிய ஆரம்பித்தார். அப்போது ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஜொலித்து வந்த த்ரிஷா அவர்களுக்கு தெலுங்கிலும் பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. அதன்படி தெலுங்கு சினிமாவில் நடித்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் தன்னுடைய தந்தை மேனேஜராக பணிபுரியக்கூடிய அதே ஓட்டலில் தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அங்கு சென்று த்ரிஷா அவர்கள் தங்கி இருக்காங்க. ஆனா இவங்க தான் தன்னுடைய மகள் அப்படின்னுட்டு அது வரைக்கும், ஏன் கடைசி வரைக்குமே பெருசா யாரிடமும் வெளியே சொல்லிக் கொண்டதே இல்லையாம் த்ரிஷாவின் தந்தை அவர்கள். தன்னுடைய பேச்சை கேட்காமல் மகளும் மனைவியும் செய்து விட்டார்கள், தனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு மன வருத்தமும் கோபமும் கடைசி வரைக்கும் த்ரிஷாவின் தந்தைக்கு போகவே இல்லை என்று த்ரிஷாவின் தந்தையுடன் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர்கள் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து ஹைதராபாத்திற்கு சென்ற அவர் அதன் பிறகு குடும்பத்தை நேரில் பார்க்கவும் இல்லை, குடும்பத்துடன் சென்று தங்கவும் இல்லையா. இதனிடையே கடந்த 2012ஆம் ஆண்டு திடீரென த்ரிஷாவின் தந்தை கிருஷ்ணனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக காலமானார் த்ரிஷாவின் தந்தை கிருஷ்ணன் அவர்கள். அவர் மறைந்த பிறகு த்ரிஷா மற்றும் த்ரிஷாவின் தாய் இருவரும் சென்று கடைசி மரியாதை மற்றும் இறுதி சடங்குகளை எல்லாம் செய்தாங்க. த்ரிஷா அவர்களை அவருடைய தந்தையின் மறைவு ரொம்பவே அப்செட் ஆக்கிவிட்டது. என்னதான் த்ரிஷா அவர்கள் சினிமாவில் நடிப்பது அவருடைய தந்தை கிருஷ்ணனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் த்ரிஷா அவர்களுடைய நினைவில் எப்போதும் அவருடைய தந்தைதான் இருக்கின்றார் என்றும், தந்தை இறந்த பிறகு அவருடைய நினைவில் த்ரிஷா வாடி போயிருந்தாங்க. பல காலங்கள், பல ஆண்டுகள் அவருடைய நினைவிலேயே இருந்தாங்க அப்படின்னுட்டு த்ரிஷாவின் நெருங்கிய வட்டாரங்கள் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னதான் மகள் மனைவி சினிமாவில் நடிப்பது பிடிக்கவில்லை என்று அவங்களை விட்டு அவர் பிரிந்து சென்றிருந்தாலும் அவரால் அந்த குடும்பத்துக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. அவர் சொல்றத குடும்பத்தினர் மனைவியும் மகளும் கேட்கவில்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் மன வருத்தத்தில் பிரிந்து சென்றாரே தவிர மற்றபடி குடும்பத்துக்கும் அவருக்கும் பெரிய சண்டையோ பிரச்சனையோ எதுவும் இல்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம்.